ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. ஃப்ரீ லேப்டாப் யோஜனா 2024 இந்த ஸ்கீம் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடந்த ஒரு வாரமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருந்த ஒரு சந்தேகம், இந்த ஃப்ரீ லேப்டாப் யோஜனா அப்படிங்கிற திட்டம் வந்து இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சா? ஏன்னா நிறைய சோஷியல் மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் வந்து அமலுக்கு வந்துருச்சு, உடனே நீங்கள் போய் அப்ளை பண்ணுங்க, ஒன் ஸ்டூடெண்ட் ஒன் லேப்டாப், அப்புறம் ஏஐசிடி ஃப்ரீ லேப்டாப் யோஜனா. ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல் வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, அதே மாதிரி இந்த ஃப்ரீ லேப்டாப் யோஜனா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் நான் எங்கே போய் செக் பண்ணுறது? சப்போஸ் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியுமா, இல்லை அது நேரடியாக போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற பல தகவல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் பற்றின ஒரு முக்கிய தகவலை ஏஐசிடிஇ, அதாவது ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் தரப்புல இருந்து ஒரு இம்பார்ட்டண்டான சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தகவல் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அடுத்தபடியா இந்த ஸ்கீம் பத்தின டீடைல்ஸ் நம்ம எந்த வெப்சைட் மூலமா செக் பண்ணணும், ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணணும்னா எப்படி அப்ளை பண்ணணும், இது போன்ற தகவல் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ ஏஐசிடி தரப்புல இருந்து என்ன ஒரு முக்கியமான சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வெளியிட்ட தேதி பாருங்க, 19/4/2024. இந்த ஏப்ரல் மாசம் 19ஆம் தேதி தான் வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸ் முதற்கொண்டு டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது அவேர்னஸ் ரிகார்டிங் ஃபேக் நியூஸ் ஆஃப் பிரதான் மந்திரி ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம். அதாவது இது ஒரு ஃபேக் நியூஸ், பிரதான் மந்திரி ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு ஃபேக் நியூஸ். இது சம்பந்தமான அவேர்னஸ் சர்க்குலர் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Many times it has come to the notice of the AICT that some social media websites are circulating the fake information regarding the scheme which are not related to AICTE. The competent authority of AICTE has taken a very serious view in this regard. It is therefore directed all the AICTE approved institutions and students kindly ignore this type of information and verify the correct information from AICTE website அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க, அல்லது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எதனா ஒரு தகவல் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரீ லேப்டாப் யோஜனா, அல்லது ஒன் ஸ்டூடெண்ட் ஒன் லேப்டாப், அல்லது பிரதான் மந்திரி ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தவறான ஒரு தகவல் பரப்பிட்டு வராங்க. இது சம்பந்தமா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் வெப்சைட்ல வந்து நிறைய பேர் கேட்கறாங்க. இப்போ இந்த ஸ்கீம் நீங்க அப்ளை பண்றதுக்கு இந்த தகவல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. உடனே நிறைய பேர் போய் அப்ளையும் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுடைய சுய விவரம், பர்சனல் டீடைல்ஸை எந்த ஒரு வெப்சைட்லையுமே ஷேர் பண்ணாதீங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த ஃப்ரீ லேப்டாப் யோஜனா அப்படிங்கிற இந்த ஸ்கீம் பத்தின எதனா ஒரு தகவல் வந்தா அதை உடனே நீங்க போயிட்டு ஏஐசிடியினுடைய வெப்சைட், அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். Further, if any such information come to notice, the same may be informed to AICTE immediately so that disciplinary action can be taken accordingly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற பல தகவல் அல்லது இது போன்ற கால்ஸ் ஏதாவது உங்களுக்கு வருது, நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கால்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து ஏஐசிடிக்கு வந்து இமீடியட்டா ரிப்போர்ட் பண்ணுங்க, அவங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவுதான். அதாவது தற்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ லேப்டாப் யோஜனா, பிரதான் மந்திரி ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வர கிடையாது. நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே அபிஷியலா வந்து வெளியிடப்படுறது கிடையாது. ஸோ அப்படியே அந்த தகவல் வந்தாலும் அது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஏஐசிடிஇ india.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த வெப்சைட்ல போயிட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் இந்த அவேர்னஸ் ரிகார்டிங் ஃபேக் நியூஸ் ஆஃப் பிரதான் மந்திரி ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ கீழே வந்து மோர் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தபடியாக ஒரு வெப்சைட் பேஜுக்குள்ள போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பழைய நியூஸ் எல்லாமே வரும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எவ்ரி 10 டேஸ்க்கு ஒரு தடவை இந்த சர்க்குலர் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அல்லது நம்ம சேனல் கன்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் இந்த பிரதான் மந்திரி ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் வந்து அமல் கொண்டு வந்துட்டாங்க, ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அப்போ அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீ லேப்டாப் வந்து வாங்கிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீமும் அமல்படுத்த கிடையாது. ஸோ யாராவது சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ப வேண்டாம். அதே மாதிரி ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா இல்லை வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்து அதில் போய் உங்களோட டீடைல்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. நேரடியாக இந்த வெப்சைட்டு 10 டேஸ்க்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணி பாருங்க. சர்க்குலர் வரும். மேபி இன்னும் ஒரு 6 மந்த்ல வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் மேபி வந்து வரலாம். ஸோ அதனால வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. இந்த வெப்சைட்ல செக் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.